பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. வள்ளலாம் கணபதியில் நல்லாசியும் அருளும் கிடைத்துவிடும். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. குளத்தடியில் நம் கணபதி அமர்ந்திருப்பார். ஒவ்வொரு மனிதனது நல் உள்ளத்திலும் குடியிருப்பார். எல்லோரும் நலம் காண எண்ணுகின்ற மனிதருக்கு என்னாலும் விநாயகனில் திருவருள் துணை இருக்கும். தினம் தினம் மனம் துதிக்கும், அவன் அருள் நலம் சேர்க்கும். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. பெற்றோர்க்கு மேலான உலகம் இல்லை என்றார். கற்றோர்க்கு மேலான பெரியோர் இல்லை என்றார். நர்த்தன விநாயகனை நாளும் தொழும்போது அர்த்தம் புரிந்து விடும். திருவருள் துணை இருக்கும், தினம் தினம் மனம் துதிக்கும், அவன் அருள் நலம் சேர்க்கும். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. நாளில் ஒருவேளை ஐங்கரனை நினைத்து விடு. உயிர்கள் யாவும் உந்தனது சொந்தமென கருதி விடு. நீயும் இன்று வாழ்ந்து விடு, பிறரையும் வாழவிடு. இந்த எண்ணம் உனக்கிருந்தால் திருவருள் துணை இருக்கும். தினம் தினம் மனம் துதிக்கும், அவன் அருள் நலம் சேர்க்கும். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. வள்ளலாம் கணபதியில் நல்லாசியும் அருளும் கிடைத்துவிடும். பிள்ளையார் சுழி போட்டு
நல்லதை தொடங்கிவிடு. இங்கே விளையாட்டு போட்டி நடைபெறும் இந்த வேளையில் எனது தற்பொழுது விருந்தினர்கள் இந்த விழா இடம்பெறுகின்ற மேடையை நோக்கி விழா இடம்பெறுகின்ற மண்டபத்துக்கு முன்பாக இருக்கின்ற மங்கள விளக்கினை எனது மேற்படி நிறுவனங்களின் தலைவர் சமூகஜோதி சீனா செல்லத்திரு ஐயா தம்பதியினரை மங்கள விளக்கேற்றலினை தொடர்ந்து விருந்தினர்கள் இங்கு விழா போட்டி இடம்பெறுகின்ற மைதானத்துக்கு முன்பாக அமைந்துள்ள இங்கு இந்த நிகழ்வினை தொடர்ந்து எனது மாவை பாரதி சரசம் நிலையம் மற்றும் தற்பொழுது நமது மாவை பாரதி சரசம் நிலையம் மாவை பாரதி மனமலைக்கு அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறது. அடுத்து அதனைத் தொடர்ந்து
மாணவர் மன்ற தலைவரும் அடுத்து மாணவர் மன்றத்தினுடைய செயலாளரும் காந்தி இல்லத்தினுடைய தலைவருமாகிய மங்கள விளக்கினர் மாவை பாரதி மறுமலர்ச்சி மன்றத்தில் மாணவர் மன்ற மாணவர்களாகிய நாங்கள் இத்தினத்தில் விளையாட்டு சட்ட திட்டங்களுக்கும் ஒழுக்க விதிகளுக்கும் அமைய நடப்போம் என்றும் வெற்றி தோல்விகளை சமமாக மதிப்போம் என்றும் இத்தால் உறுதி செய்கின்றோம்.
விளையாட்டு நிகழ்வு. இங்கே யானைக்கு கண் வைக்கின்ற நிகழ்வு அடுத்ததாக மத்திய பிரிவு மாணவர்களுக்கான விளையாட்டாக இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்வில் பொழுது இந்த தஞ்சோர் அந்த நிகழ்வுக்கு இடையூறு இல்லாது இருக்க வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள். கொஞ்சம் மேலே போங்க, கொஞ்சம் இங்கே வலது பக்கம், கொஞ்சம் மேலே, கொஞ்சம் கீழே, கொஞ்சம் மேலே போங்க, கொஞ்சம் மேலே, கொஞ்சம் மேலே, கொஞ்சம் மேலே. ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் ரைட்டாக போங்க, கொஞ்சம் இங்கே எடுத்துக்கோங்க, வலது பக்கம். ஓகே, வைங்க, மேலே 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 மேலே, இன்னும் கொஞ்சம் மேலே. ரைட், ஓகே ஓகே, வைங்க வைங்க வைங்க, அப்படி படிவா, அது வைங்க படிவா.
வந்தாங்க பேர் திருவிழா பேருக்கு நான் தரல அதுக்கு போகலாம் அப்புறம்
60 கொடுக்குற ஐடியா சாரி 60 கொடுக்குற ஐடியா இருக்கு ஒரு 170 கவனம் பண்ணு 170 எங்க கேட்டா ஒரு 170 கடையில இருக்கு கடையிலான் இருக்கு கடையிலான் இருக்கு 170 இப்போ நான் கேட்டா பாதிக்கிறேன் சொல்கிறேன் 60 கொடுப்பாங்க கொடுக்க இருக்கு 60 கொடுக்க இருக்கு ஆக 100 கேமராவாக வேணும் வந்து சவுண்ட் தெரியுது பெற்றோர்களும் அணியில் இல்லத்துக்குள் உள்ள மாணவர்களும் அமைதியாக நான் 5000 வரேன் வீட்டை பெண்கள் இருக்குது இதுவரை இவனும் ஓட தெரியாது ஓட தெரியும் எனக்கு இது நானோடும் எனக்கு தொன்று ஓட தெரியாது ஒரு நாள் கூட ஒன் பண்ணி பார்த்தது 5000 வரேன் இன்ட்ரெஸ்டிங் ஓடி பார்க்கலாம் மன்னன் மாதிரி ஒரு 4 மணிக்கு போகிறோம் 3 மணி டாமரை முழுசா ஜாபடி போகிறது
அதுதான் தெரியும். தண்ணி இவ்வளோ குடிக்கும். சவுண்டு விழுந்தா ஹலோ வீட்டாரக்கண்ணா அவன் அதில் என்ன ஏமாஞ்சி வீட்டாராக்கு வந்து எடுத்தாரு மாவட்டம் விளையாட்டு போட்டி அந்த வீடியோ எடுத்து. ஐயோ கடா வாரம் வாரம் நேரம் வாரம் ஆக்களை இருத்திட்டு தானே ஊத்துறது. கொண்டு இல்லை பாயாவது தொழில்தானேப்பா பாயாவது தொழில்தா கடையிலேருந்து சாப்பிடுங்க. கடையிலேருந்து என்ன போகலாம் இல்லை
சைமன் செய்ய சொல்கின்றார் என்றால் மட்டும் செய்ய வேண்டும். நான் சும்மா செய்யுங்கள் என்று சொன்னால் செய்யக்கூடாது. அதுதான் விதிமுறை. ஆரம்பம் போட்டி. சைமன் சொல்கின்றார் எல்லோரையும் வலது கையை உயர்த்த சொல்லி. சைமன் சொல்கின்றார் எல்லோரையும் வலது கையை விட சொல்லி. எல்லோரும் வலது கையை உயர்த்துங்கள். எல்லோரும் சைமன் சொல்கின்றார் எல்லோரையும் வலது கையை உயர்த்த சொல்லி. அவுட். சைமன் சொல்கின்றார் எல்லோரையும் கையை கீழே விட சொல்லி. இடக்கையை விடுங்கள். சைமன் சொல்றார் ஒற்றை காலில் நிற்க சொல்லி. சைமன் சொல்கின்றார் காலை விட சொல்லி. சைமன் சொல்கின்றார் விளக்கையை ஏற்ற சொல்லி. எல்லாரும் கையை விடுங்கள். சைமன் சொல்கின்றார் எல்லாரும் கையை விட சொல்லி. சைமன் சொல்கின்றார் எல்லோரையும் சுத்தி ஓட சொல்லி. எல்லாரும் நில்லுங்கள். சைமன் சொல்கின்றார் நிக்க சொல்லி. எல்லோரும் இரண்டு கையையும் உயர்த்துங்கள். சைமன் சொல்கின்றார் இரண்டு கையையும் உயர்த்த சொல்லி. கையை விடுங்க. சைமன் சொல்கின்றார் இரண்டு கையையும் விட சொல்லி. ஒரு கையை உயர்த்துங்கள். வலது கையை உயர்த்துங்கள். சைமன் சொல்கின்றார் இரண்டு கையை உயர்த்துங்கள். கையை விடுங்கள். சைமன் சொல்கின்றார் கையை விடுங்கள். எல்லோரும் சுத்தி வருவார்கள். சைமன் சொல்கின்றார் எல்லோரும் சுத்தி வாருங்கள். நில்லுங்கள். சைமன் சொல்கின்றார் நில்லுங்கள். விளக்கை உயர்த்திக்கொண்டு நடவுங்கள். சைமன் சொல்கின்றார் விளக்கை உயர்த்திக்கொண்டு நடக்க சொல்லி. சைமன் சொல்கின்றார் நிக்க சொல்லி. சைமன் சொல்கின்றார் நடக்க சொல்லி. எல்லோரும் கையை விடுங்கள். சைமன் சொல்றார் நிக்க சொல்லி. இடக்கையையும் உயர்த்தவும். சைமன் சொல்கின்றார் இடக்கையையும் உயர்த்த சொல்லி. வலக்கையை விடவும். சைமன் சொல்கின்றார் வலக்கையை விட சொல்லி. இடக்கையையும் விடவும். சைமன் சொல்கின்றார் இடக்கையை விடவும். எல்லோரையும் ஓட சொல்கின்றார். சைமன் சொல்கின்றார் கையை விட சொல்லி. சைமன் சொல்கின்றார் இடக்கையை விட சொல்லி. சைமன் சொல்கின்றார் நிக்க சொல்லி. வலக்கையை உயர்த்த சொல்லி. சைமன் சொல்கின்றார் கையை விட சொல்லி.
சைமன் சொல்கின்றார் எல்லோரையும் இடக்கையை தூக்கி கொண்டு வர சொல்லி. இடக்கையை விட சொல்கின்றார். வலக்கையையும் தூக்கி கொண்டு வரவும். சைமன் சொல்கின்றார் வலக்கையை தூக்கி கொண்டு வர சொல்லி. சைமன் சொல்கின்றார் வலக்கையை விட சொல்லி. கையை விட சொல்லி. சைமன் சொல்கின்றார் இடக்கையை உயர்த்த சொல்லி. எல்லாம் நீளுங்க. கையை விட்டுட்டு நிக்கவும். சைமன் சொல்கின்றார் நிக்க சொல்லி. சைமன் சொல்கின்றார் வலக்கையை உயர்த்த சொல்லி. இடக்கையையும் உயர்த்தவும். ஆம், தற்பொழுது பெற்றோர்களுக்கான முதலாவது விளையாட்டு நிகழ்வு நிறைவு பெற்றிருக்கின்ற இந்த
முத்திரை வைத்தல் என்கின்ற நிகழ்வு. மிளகாய் சாப்பிடுதலுடன் புளிப்பு ஜூஸ் அருந்துதல் என்கின்ற ada tadi ini kadar suruh kain ada benar ada செய்து கதிரைகளை பிரித்தால் சுற்றுகிறவன் திரும்பி வந்து அமர வேண்டாம். கதிரைகளில் கதிரைகளை தொடாத நடந்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
வரைய சுத்தி அடுத்து வெயில் காலத்துக்கு வேண்டி ஸ்பெஷலா ரெடி பண்ண பச்சன் ஃப்ரூட் ஜூஸ் என்ன குடி நல்ல கொஞ்சம் மிகவும் உற்சாகமான நிலையிலே வீரர்கள் மீண்டும் கைதை
இழுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதே மீண்டும் இதே மறுபடியும் இழுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மறுபடியும் கையெழுத்தல். இவ்விளையாட்டு விழாவினை நடாத்துவதில் பெருமிதம் அடைகின்றோம். அந்த வகையில் இன்று இவ்விளையாட்டு விழாவிற்கு வந்தவரை வரவேற்க கடமைப்பட்டுள்ளோம். அந்த வகையில் முதலாவதாக இவ்விளையாட்டு போட்டியினை தலைமை தாங்கிட்டு நடத்தி கொண்டிருக்கும் மாவி பாரதி சனசமூக நிலையம், மாவி பாரதி மனமச்சி மன்றம் ஆகியோரின் தலைவர் சமூக ஜோதி திரு செல்லத்துறை ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக இவ்விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் மாவட்டம் கௌரவ மாவி சோவனா சேனாதிராசா ஐயா அவர்களையும் வரவேற்பதில் பெருமிதம் அடைகின்றோம். மேலும் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கௌரவ தவிசாளர் வலிவடக்கு பிரதேச சபை திரு சோவனா சுகீதன் ஐயா அவர்களையும், கௌரவ முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் திரு பவனா கஜதீவன் அவர்களையும் மற்றும் சனசமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர் வலிவடக்கு பிரதேச சபை திருமதி சேரா சிவயோகம் அவர்களையும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் கௌரவ விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் கிராம சேவகர் ஏ 231 மாவட்டம் திருநானா பி பிரசாத் அவர்களையும், மாவி பாரதி சனசமூக நிலையம் மற்றும் மாவி பாரதி மனவளர்ச்சி மன்றம் ஆகியவற்றின் ஸ்தாபக எழுச்சி வேண்டி திரு நாகலிங்கம் ஐயா அவர்களையும், ஓய்வு பெற்ற உபதிபர் கட்டுவன்புலம் மகாவித்தியாலயம் திரு புஷ்பராஜனி அவர்களையும் மற்றும் முன்னாள் மாணவர் மன்ற அங்கத்தவர் தர்மஜோதி திரு சிவஞானம் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். மேலும் இன்றைய விழாவில் ஆட்ட நாயகர்களையும் மாணவர்களையும் இங்கு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பெற்றோர்கள் அயலவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். மாவை சித்திவிநாயகர், மாவை முத்துமாரியம்மன் இவர்களை மனதிலே நிறுத்தி கொண்டு இன்று இந்த விளையாட்டு மாணவ மன்றத்தின் விளையாட்டு விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் பிரதம உறுப்பினராக வந்திருக்கின்ற எங்களுடைய மாவை சேனாதிராஜா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றது வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் திரு மதிப்புக்குரிய சுகிரன் அவர்களுக்கும் மற்ற இன்று எங்களுடைய கிராம J31 கிராம சேவையாளர் பிரிவிற்கு புதிதாக வந்திருக்கும் கிராம சேவையாளர் அவர்களுக்கும் மற்றும் திருமதி அவனா புஷ்பராஜமணி ஓய்வு பெற்ற உபதிபர் கட்டுவன்புலம் மகாவித்தியாலயம் அவர்களுக்கும், தர்மஜோதி திரு சிவஞானம் முன்னாள் மாணவ மன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக் கொண்டு நான் சிறிது இந்த மாணவ மன்றத்தை பற்றிய உரையாற்ற விரும்புகின்றேன். எங்களுடைய மாவை பாரதி சனசமூக நிலையம், மாவை பாரதி மரவளர்ச்சி மன்றம் 1955ஆம் ஆண்டிலே நிறுவப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை எல்லா துறைகளிலும் வீரநடை போட்டு வெற்றி வாகை சூடி வந்தது என்பதை ஒருவரும் மறக்கிறார். சாதாரணமாக 25ஆவது ஆண்டு நடந்த வட்டி விழா, அதைத் தொடர்ந்து நடந்த பாரதி நூற்றாண்டு விழா, அதை தொடர்ந்து திரும்ப நடந்த விழாக்கள் அத்தனையும் இது வெற்றி வாகை சூடி வந்த ஒரு நிலையமாக அமைகின்றது. இதற்கெல்லாம் காரணம் எங்களை வழி நடத்தி வந்த மூத்த தலைவர் திரு எடிர்ச்சிவேந்தர் திரு ஈனாமுனா நாகலிங்கம் ஐயாவருடைய வழிநடத்தலில் தான் நாங்கள் இந்த நிலையத்தை ஆரம்பித்த நாங்கள். இன்றும் அவருக்கு இன்றைக்கு என்னை விட 3 வயது தாண்டி கூட இருந்தாலும் அவருடைய அனுமதியை அவருடைய ஆலோசனையை பெற்றுத்தான் இற்றவரையும் நான் இந்த அமைப்புகளை நடத்தி வருகின்றேன். நிலையத்திலே புதிதாக ஒரு மாணவ மன்றத்தை திரும்ப அமைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களுடைய உறுப்பினர்கள் மத்தியிலே இருந்தபடியால் திரும்பவும் ஒரு மாணவ மன்றத்தை அமைத்தோம். அதன் மூலம் இன்று 3வது விளையாட்டுப் போட்டியை நடத்தி கொண்டு தவிசாளர்
தம்பி சுகிரன் அவர்களுடைய முயற்சி தான் இன்றைக்கு இதை இந்த அளவு மேலோங்கி நிற்க செய்கின்றது. காரணம் என்னென்றால் இங்கே நாங்கள் இடம்பெயர்ந்து போனதுக்கு பிறகு மக்கள் மத்தியிலே மிகவும் பொருளாதார குறைவுகள், மிக கஷ்டங்கள் இருந்தது. ஆகவே எல்லோரின் நெருக்க இல்லாத கட்டங்கள் இருந்தது. அதே நிலையில் அவர்கள் எங்களுக்கு கைதந்து உதவினார்கள். முதல் கட்டமாக இதற்குரிய தளவாடங்கள் அவருடைய நிதியிலிருந்து நிர்வாகங்களை நடத்த வேண்டும் என்பது எமது ஆசை. அதை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். சனத்தொகை குறைவாக இருந்தாலும் காலகதியிலே உங்களிடம் சனத்தொகைகள் கூடும். அதை மனதில் வைத்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கூறி விகுதி இன்னும் கன விஷயங்களை பேசுவதற்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தவசாளர் அவர்கள் கூறுவார்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சித்திரை ஆண்டு இந்த சித்திரை திங்களிலே வருகின்றது. அந்த கொண்டாட்டங்கள், அந்த விழாக்கள் முன்னோடியாக இன்றைக்கு மாவை பாரதி சம நிலையத்தினுடைய மொத்த அமைப்புகளின் சார்பிலே இந்த விளையாட்டு போட்டி இந்த கிராமத்து இளைஞர்கள், அதைவிட அவருடைய பெற்றோர்கள் கூட இந்த சிறிய அரங்கிலே அந்த போட்டியை நடத்தி இருக்கின்றார்கள். மாவை பாரதி மன்றம் இந்த நிலையம் இந்த தெருவிலே நாங்கள் போகின்ற பொழுது, மற்றவர்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு சிறந்த அழகிய ஒரு தோற்றத்துடன் நிறைவான ஒரு கட்டடமாக எல்லோருக்கும் ஊர்களை விட்டு பல ஊர்களுக்கு, பல வீடுகளுக்கு நாங்கள் சென்று வாழ்ந்திருக்கின்றோம். உங்களைப் போலத்தான் நானும் 3 இடங்களை மாறி மாறி வாழ்ந்திருக்கின்றேன். அது இன்னும் ஒரு வீடு எனக்கு அதிகமாக சிறை கூடமாக இருந்தது. அதனால் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளில் பல தடவைகள் என்னுடைய வாழ்க்கை அப்படி கலந்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய உறவுகள் இங்கே தலைமை தாங்குகின்ற திரு செல்லத்துறை அவர்கள், சிறப்பு விருந்தினர்களாக இருக்கின்ற எங்களுடைய வடக்கு பிரதேசத்தினுடைய தலைவர் அவர்கள், மற்றும் இங்கே கஜதீபன் வந்து சென்றிருக்கக்கூடும் திருமதி சிவயோகம் அவர்கள், கௌரவ விருந்தினர்களாக இருக்கின்ற பிரசாத் கிராம சேவையாளர், அதைவிட திருமதி புஷ்பராணி அவர்கள், தர்மஜோதி சிவஞானம் அவர்கள், இவர்களை விட நாங்கள் அண்ணர் என்று நாகலிங்க மன்னர் என்றுதான் நாங்கள் அழைப்போம். அவருடைய உழைப்பில், அவருடைய எண்ணத்தில், அவருடைய அர்ப்பணிப்பில் இந்த உயர்ந்த இந்த கட்டடம், இந்த அழகான தோற்றம் தருகின்ற இந்த மன்றம், அதைவிட இந்த பிள்ளைகள் எல்லாம் சூரியன் எங்களை தாண்டி உயர்த்திலே செல்கின்ற இந்த நிலைமை அதிகமாக சித்திரைக்கு பிறகுதான் மே திங்கள் வைகாசி மாதத்திலே காண்டாவரம் என்று கூட அழைக்கின்ற அளவுக்கு அது ஆண்டுதோறும் மிகக்கூடிய வெப்பமாக, அதனுடைய விளைவாக பல நோய்களை நாங்கள் சுமக்க வேண்டியவர்களாக நாங்கள் அனுபவித்து வருவோம். ஆனால் இந்த பிள்ளைகள், நான் பல பாடசாலைகள், சிறு பாடசாலை, இப்பொழுது நான் நினைக்கிறேன் பாடசாலைகளில் இந்த மதிய நேரத்தில் இந்த வெப்பமான காலத்தில் நீங்கள் விளையாட்டுப் போட்டிகள் நடத்த வேண்டாம் என்றால் பல பிள்ளைகள் மயக்கமடைந்து விழுந்திருக்கிறார்கள். பல காரணங்கள் இருந்தன. நான் அப்பொழுதும் நான் மத்தியானம் அதை பற்றி என்னுடன் அலுவலகத்திலே கதைத்துக் கொண்டிருக்கிற பொழுதும் கூட உங்களுடைய நிகழ்ச்சியை பற்றி சொல்லி, இந்த சிறு பிள்ளைகள் ஒரு 4 மணிக்கு பிறகு காத்திருக்கிறார் எனக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மறுபடியால் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்ட மகிழ்ச்சியைப் போல எங்களுடைய பெற்றார்கள், குடும்பத்தினர், உறவுகள், இந்த பிள்ளைகள், பாடசாலை மாணவர்கள், நீங்கள் எல்லாம் சிறந்த கல்வியை பெற்று சிறந்த விளையாட்டு வீரர்களாக மாறி, அந்த பிள்ளை தரிசி அவர் பாடசாலையிலே அவள் அன்றைக்கு நிறைய நேரம் அவங்களுடன் பேசிக்கொண்டிருந்தார்.
அவர் அப்பொழுது ஒரு சிறந்த விளையாட்டு வீரராக தெரியவில்லை. நான் சொல்வது எங்கோலிலே இன்றைக்கு உலக மட்டத்திலே பெயர் பெற்ற ஒரு புகழ் பெற்ற ஒரு உயரமான என்னை விட நான் நிமிர்ந்து தான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்படி அவர் பல்கலைக்கழகத்துக்கு கிழக்கு மாகாண முன்னேற்றம் உள்ளவர்களாக தனிய விளையாட்டுத் துறையில் மட்டுமல்ல கல்வியும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அதை மனங்கொண்டிருந்தேன். எல்லோரும் இந்த துன்பதிகளை நடந்து விடப்பட்டு ஒரு முறையாவது மகிழ்ச்சியாக சில நாட்கள் ஆகும். இப்பொழுதுதான் அந்த பழைய முறைகள் குறைந்து போய்விட்டது. நாங்கள் முன்பு சித்திரை திங்கள் என்றால் புத்தாண்டு என்றால் 2-3 தினங்களுக்கு முன்னரே பலகாரம் எல்லாம் செய்ய துவங்கி விடுவோம். உறவுக்கார்கள் எல்லாம் வந்து போவார்கள். அந்த 3-4 தினங்களிலும் வீடுகளுக்கு பலகாரம் கொண்டே கொடுப்பார்கள், கொண்டு வந்து வருவார்கள். ஒரு புதிய உறவு ஒவ்வொரு ஆள் சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக உங்களுக்கு பரிசுகளை பெறுவதில் ஆவதாக இருக்கின்றவர்கள் தாய்மார்களுக்கு நான் நினைக்கிறேன் அந்த சங்கீத கதிரைக்காக பதில் கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகள் அதை கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைவார்கள். பிள்ளைகள் வெற்றி பெற்ற பொழுது அந்த விளையாட்டில் இருந்தது உங்களுக்கு ஒரு தாய்மார்களுக்கு ஒரு உணர்வு அந்த இடத்தில் விட்டு நான் விடைபெறுகிறேன். பரிசுகளை பெறுங்கள் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். இதுவரை நேரமும் இங்கே பிரதம விருந்தினருடைய விளையாட்டு விழாவாக சித்திரை புத்தாண்டை ஒட்டிய விளையாட்டு நிகழ்வாக எங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சோவண்ணா சேனாதராஜா ஐயா அவர்களோடு அதைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக எங்கள் வழிவடக்கு தவிசாளர் திருவாளர் சுரீதன் ஐயா அவர்களை அதைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக புதுமுகமாக உங்கள் கிராம சேவர் ஐயா அவர்களையும் கௌரவப்படுத்தி இன்றைய விழாவில் அதைத் தொடர்ந்து இந்த மாவை பாரதி மறுமலர்ச்சி மன்றம், மாவை பாரதி சனதமோ நிலையம் ஆகியவற்றின் ஸ்தாபகரான எழுச்சி தந்தை திரு ஆர்.எம். நாகலிங்கம் ஐயா அவர்களின் பேச்சு வன்மை என்பவற்றில் உங்களை பழக்கிக் கொண்டு எதிர்கால இந்த இங்கு காணப்பட்ட எங்கள் மாவை அம்பாள் ஆலயம், மாவை விநாயகர் ஆலயம் போன்ற அது மட்டுமில்லாமல் இங்கே மாவை பாரதி மறுமலர்ச்சி மன்றம் சனதமூலம் என்பவற்றை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து, அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் பங்களிப்புடன் சில வெளிநாட்டு அனுசரணையாளர்களுடன் சேர்ந்து இந்த கட்டிடத்தை கிட்டத்தட்ட 55 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடித்திருக்கின்றோம். இது நவமில்லை, நாம் இன்று இருப்போம், நாளை போயிடுவோம். ஆகவே நீங்கள் எதிர்கால பரம்பரைகள் இந்த ஆலயங்களையும் இந்த வாசிகசாலையை நடாத்தி ஒரு சிறந்த பிரஜைகளாகவும் மற்றவர்களை வளர்க்கக்கூடிய ஒரு தலைமத்துவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆதங்கத்தில் நான் இங்கே உங்களை மிகவும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன். அதாவது மாணவர் மன்றம் ஆரம்பத்தில் 30-40 வருடத்துக்கு முதல் இருந்தும் கூட யுத்தத்தால் பரிசுகளை தருவார்கள், வீட்டை போவோம் என்று எதிர்பார்க்க அவர்களின் ஆதங்கத்தை நான் கெடுக்காமல் உங்களை எல்லோரும் மகிழ்ச்சியாக, வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, மகிழ்ச்சி என்பது இப்படியான விளையாட்டு விழாவை மிகவும் சிறப்பாக நடத்துவதற்கு இங்கே இணைப்பாளர்களாக இந்த திரு ஆவண்ணா உதயசங்கர் அவர்கள், திருமதி பிரியங்கா கௌரவன் அவர்கள் போன்றவர்கள், மாணவர் மன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து மிகவும் குறுகிய காலத்தில் சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மாவை மறுமலர்ச்சி மன்றம், மாவை பாரதி சனமோனிலே சார்பிலே அவர்களுக்கு மிகவும் நன்றி அறிதலை கூறி, இன்னும் இந்த பிள்ளைகள் வளர்ச்சி அடைய எல்லா உதவிகளை செய்ய வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். மாணவர் மன்றம் ஆகியன இணைத்து நடாத்தும் சித்திரை புத்தாண்டு விழாவில் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் சமூக சோதி திரு சி. செல்லத்துறை ஐயா அவர்களுக்கும், பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கௌரவ மாவை சோ. சேனாதிராஜா பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் மாவட்டம் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு சோவண்ணா சுவீர்தன் கௌரவ தவிசாளர் வழிவடக்கு சித்திரை புத்தாண்டு விளையாட்டு விழாவில் மாணவர்களும் பெற்றோர்களும் கொடுத்தும் வெயிலில் நன்றாக உற்சாகத்துடன் விளையாடி பரிசுகள் எப்போது வரும் என்று அவருடன் காத்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே உங்களுடைய நேரத்தை நான் வீணாக்காமல் உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே நிறைய அறிவுரைகள், ஆலோசனைகள், வழிகாட்டல்கள் எல்லாவற்றையும் முன்னிய இதற்கு முதல் பேசிய தலைவர் அவர்களும் பிரதம விருந்தினர் அவர்களும், தர்மஜோதி ஒரு மனிதன் பூரணத்துவம் அடைய வேண்டும் என்றால் அவனுடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியம் அடைந்தால்தான் அவன் பூரணத்துவம் அடைவான். அந்த வகையிலே நீங்கள் எல்லோரும் கொடுத்து வைத்த நீங்கள்
உங்களுடைய உல ஆரோக்கியத்துக்கு இங்கே இருக்கின்ற 2 ஆலயங்களும் உங்களுடைய ஆத்மீகத்தை வளர்த்து சமூக சேவைகளிலையும் ஆன்மீக துறைகளிலையும் நீங்கள் நல்லவர்களாக மிளந்து உங்களுடைய பெரியோர்கள் காட்டிய வழியிலே நீங்கள் வாழ்ந்து உங்களுடைய மண்ணுக்கு மேன்மேலும் பெருமையை தேடி கொடுக்க வேண்டும். மாவை பாரதி மறுமலர்ச்சி மன்றம், மாவை பாரதி சன சமூக நிலையம் மற்றும் அதன் மாணவர் மன்றம் ஆகியன இணைந்து நடாத்தும் சித்திரை புத்தாண்டு விளையாட்டு விழாவினை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் சமூக ஜோதி திரு சி செல்லத்துறை அவர்களே மற்றும் பிரதம விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கௌரவ மாவை சோவண்ணா ஸ்ரீநாதராசா பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் மாவட்டம் ஐயா அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருந்த வெளிப்படைய வேண்டும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 2 உத்திகளை கையாள வேண்டியுள்ளது. ஒன்று கல்வி, மற்றொன்று விளையாட்டு என்று சொல்வது மிகையாகாது என நம்புகிறேன். அந்த வகையில் இந்த விளையாட்டு விழாவானது மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. நமது வாழ்வில் மிக முக்கியமான அங்கங்களில் ஒன்றாக இந்த விளையாட்டும் அமைகின்றது என்று கூறுவதில் மிகையாகாது என நம்புகிறேன். மற்றும் என்னுடைய கிராம மக்கள் மாணவர்கள் எனது உறுப்பினர் எனது கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கான ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் உங்கள் பிள்ளைகளை மிகவும் அவதானத்துடன் கல்வி விளையாட்டுகளில் ஈடுபடுத்த வேண்டும். தேவையற்ற செயல்களில் ஈடுபடுத்தக்கூடாது என்று என்னுடைய பரிவான வேண்டுகோளாக இங்கு முன்வைக்கின்றேன். மற்றும் எப்பாடு பட்டாலும் பிற்பாடு கொடாதீர், எப்பாடு பட்டாலும் பிற்பாடு கொடாதீர் என்று கேட்டுக்கொண்டு தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை அளித்த மாவை பாரதி மறுமலர்ச்சி மன்றம், மாவை பாரதி சனசமூக நிலையம் மற்றும் அதன் மாணவ மன்றம் ஆகிய நன்றியை கூறிக்கொள்கிறேன். அதனை தொடர்ந்து ஆசிரியை செல்வி மேனகா அவர்களுக்குரிய நினைவு பரிசிலும் அதோடு தொடர்ச்சியாக அவர்கள் ஆசிரியர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக மரதன் அடுத்து செல்வன் பவன் துஷான் காந்தி இல்லம் 2ஆம் இடம். அதற்கு பின்னால வரிய அடுத்து 3ஆம் இடம் காந்தி இல்லம் செல்வி ஆனா ரூபினி. பிரிவு செல்வி துஷானா செல்வி பாவனா ஜனுஷிகா பாரதி இல்லம் 2ஆம் இடம். அடுத்து செல்வி நானா கேசஞ்சா காந்தி இல்லம் 3ஆம் இடம். செல்வி நானா கேசஞ்சா காந்தி இல்லம் 3ஆம் இடம். முதலாம் இடம் செல்வன் ஆனா வக்ஷன் பாரதி இல்லம் 1ஆம் இடம். செல்வன் ஆனா பிந்துஜன் பாரதி இல்லம் 2ஆம் இடம். அரவிந்தன் காந்தி இல்லம் 3ஆம் இடம். இதுவரை பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். அடுத்து
செல்வன் மானா தருஷ் பாரதி இல்லம் இரண்டாம் இடம். அடுத்து செல்வி மானா சானா செல்வி சானா அக்ஸலா தருஷ் பாரதி இல்லம் மூன்றாம் இடம். செல்வி மானா பவிஷா காந்தி இல்லம் இரண்டாம் இடம். செல்வி சானா அக்ஷயா காந்தி இல்லம் மூன்றாம் இடம். பாரதி இல்லம் இரண்டாம் இடம். மானா பவிஷா காந்தி இல்லம் இரண்டாம் இடம். மூன்றாம் இடம் செல்வி பீனா சுருதி காந்தி இல்லம். பாரதி அடுத்து மத்திய பிரிவு கையறிந்தல் முதலாம் இடம் செல்வன் இரண்டாம் இடம் செல்வன் தானா டிரெக்ஷன் பாரதி இல்லம். மூன்றாம் இடம் செல்வி ஆனா ரூபினி காந்தி இல்லம். அடுத்து 100 மீட்டர் ஓட்டம் முதலாம் இடம் செல்வன் பாகநாத் துஷான் காந்தி இல்லம். அடுத்து இரண்டாம் இடம் செல்வன் தானா டிரெக்ஷன் பாரதி இல்லம் இரண்டாம் இடம். இரண்டாம் இடம் செல்வன் தானா டிரெக்ஷன். மூன்றாம் இடம் செல்வி நானா அக்ஷயா. இது போடணும் சமாளிக்கலாம். இதுவரை பரிசல்களை வழங்கி கௌரவித்த எமது கிராம அலுவலரும் இரண்டாம் இடம் செல்வன் தானா டிரெக்ஷன் பாரதி இல்லம் இரண்டாம் இடம். அடுத்து செல்வி தானா அக்ஷயா காந்தி இல்லம் மூன்றாம் இடம். காந்தி இல்லம். ஆண்கள் செல்வன் ஆனா வத்சன் பாரதி இல்லம் முதலாம் இடம். செல்வன் ராணா அரவிந்தன் காந்தி இல்லம் இரண்டாம் இடம். அடுத்து செல்வி மானா ரசிபா பாரதி இல்லம் மூன்றாம் இடம். அடுத்து தரை தாண்டி ஓடுதல் ஆண்கள் முதலாம் இடம் செல்வன் ஆனவாச்சன்.
அடுத்து செல்வன் மோகன விஷ்ணுயன் காந்தியிலம் 3ஆம் இடம். ஒரு மணி நேரம் அடுத்து பரதாண்டி ஒருதல் பெண்கள் செல்விதான டேனுஷா 1ஆம் இடம். காந்தியிலம் 53 நிமிஷம் வரைக்கும் ஆடல விடாது. அடுத்து செல்வி சுனா திசானா பாரதி இல்லம் 2ஆம் இடம். செல்வி தூனா சுனா துசானா காந்தி இல்லம் 3ஆம் இடம். இதுவரை பரிசுகளை வழங்கி கௌரவித்த கௌரவ விருந்தினர் பிரம்மஜோதி காலா சிவஞானம். அடுத்து 2ஆம் இடம் செல்வன் மோகன கிருஷ்ணியன் காந்தியில. அடுத்து செல்வன் ஆனா வாட்சன் 1ஆம் இடம் செல்வி சூனா திசானா பாரதி இல்லம். அடுத்து செல்வி பிரியங்கா பாரதி இல்லம் 2ஆம் இடம். அடுத்து பந்து பரிமாறுதல் 1ஆம் இடம் செல்வனான வக்தன் பாரதி இல்லம் 1ஆம் இடம். 2ஆம் இடம் செல்வி சுனா துஷானா காந்தி இல்லம் 2ஆம் இடம். 3ஆம் இடம் செல்விதான டேனுஷா காந்தி இல்லம். அதனைத் தொடர்ந்து முட்டியுடைத்தல் நிகழ்வு. 2ஆம் இடம் செல்வன் மோகனா விஷ்ணுயன் காந்தி இல்லம் 2ஆம் இடம். 3ஆம் இடம் செல்வி சுனா துஷானா காந்தி இல்லம் 3ஆம் இடம். இதுவரை பரிசுகளை வழங்கி கௌரவித்த எமது மாவை பாரதி சனசமூக நிலையம், மாவை பாரதி மனமலர்ச்சி மன்றம் ஆகியவற்றின் தலைவரும் செல்வி சுனா துஷானா காந்தி இல்லம். அடுத்து செல்வி ஊனா சகானா பாரதி இல்லம். அடுத்து 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 பெற்றோர்களுக்கான பரிசு வழங்கும் நிகழ்வு. பெற்றோர்கள் வந்து பரிசுகளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும். வினோதினி. அடுத்து திருமதி சீனா ரூபிகா. அடுத்த போட்டி நிகழ்வுக்காக சைமன் சொல்வதை செய்தல் போட்டியிலே வெற்றி பெற்றவர்கள் திருமதி மானா வாசனி, திருமதி சானா ஜிதர்ஷா, திருமதி சீனா ரூபிகா. அடுத்து சங்கீத கதிரை நிகழ்விலே வெற்றி பெற்றவர்கள் திருமதி ஆனா கவிதா, திருமதி மானா
வசனி, திருமதி பாவனா வினோதினி, அடுத்து மத்திய பிரிவு சுனா ஜானசன், சிரேஷ்ட பிரிவு ஆனா வாக்சன், அடுத்து இன்றைய இந்த போட்டி நிகழ்வில் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற முதலாம் இரண்டாம் இடங்களை பெற்ற அணிகளுக்குரிய விருது வழங்குகின்ற நிகழ்வு தற்பொழுது அடுத்து இன்றைய தினம் 340 புள்ளிகளை பெற்று முதலாம் இடத்தை பெற்றுக் அதன் அனைத்தலைவர்களை வந்து இந்த விருதினை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முதலாம் இடத்திற்கான விருதினை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எனவே மாவை சேனாதிராச ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்து தொடர்ச்சியாக நன்றி உரை இடம்பெறும். நன்றி உரையினை மாணவர் மன்றத்தினுடைய உபதலைவர் உபதலைவர் செல்விதான டேனிஷா அவர்கள் நிகழ்த்துவார். சித்திரை புத்தாண்டு விளையாட்டு விழா நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் சமூக ஜோதி சீனா செல்லத்துறை விருந்தினராக கலந்து சிறப்பிக்க யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ மாவட்ட சோ சேனாதிராசா ஐயா அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்த வலிவடக்கு பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் சோவண்ணா சுகீர்தன் ஐயா அவர்களுக்கும் முன்னைநாள் வடக்கு மாகாண சபையின் கௌரவ உறுப்பினர் பாவண்ணா கஜதீபன் அண்ணா அவர்களுக்கும் வலிவடக்கு பிரதேச சபையின் சரசமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி சேனா சிவஜோகம் அம்மையார் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு கௌரவ விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்த மாவட்டபுரம் 231 கிராம சேவக அலுவலர் நானா பிரசாத் அண்ணா அவர்களுக்கும் எமது மேற்குறித்த நிலையங்களின் ஸ்தாபகரும் வழிகாட்டி தலைவரும் ஆகிய எழுச்சி வேந்தர் ஈனாமூனா நாகலிங்கம் ஐயா அவர்கள் இன்றைய நிகழ்வில் பங்கு பெற்ற முடியாது போயிருந்தாலும் அவர் கொழும்பில் இருந்து தொலைபேசி ஊடாக ஆலோசனைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார். அத்தோடு கட்டுவன் குளம் மகாவித்யால முன்னைநாள் உபாதிபர் திருமதி ஆனந்தராசா புஷ்பராசமணி ஆசிரியை அவர்களுக்கும் எமது மாணவர் மன்ற முன்னைநாள் அங்கத்தவரும் மாணவர் மன்ற வெளியூர் ஒருங்கிணைப்பாளருமான தர்மஜோதி காணா சிவஞானம் ஐயா அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்நிகழ்வு சிறப்பாக நடைபெற தேவையான நிதி உதவிகளை வழங்கிய அன்புள்ளங்களுக்கும் இந்நிகழ்விற்கு தேவையான முக்கிய பல வேலை திட்டங்களையும் உதவி திட்டங்களையும் முழுமையாக அரசரணை வழங்கிய அன்புள்ளங்களுக்கும் எமது விசேடமான மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அத்தோடு இந்நிகழ்ச்சிக்கு ஒளிபரப்பு வசதியையும் மற்றும் தேவையான இதர உதவிகளையும் வழங்கிய மாவை சித்தி விநாயகர் மாவை அம்பாள் ஆலய பரிபாலன சபையினருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்நிகழ்ச்சிக்கு தேவையான சிறந்த தலைமைத்துவத்தையும் வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் நிதி சேகரிப்பதற்கான வழிமுறைகளையும் எமக்கு உரிய முறையில் வகுத்து தந்த எமது தலைமை நிர்வாகத்தினருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இப்போட்டிகள் சிறப்பாக சிறந்த முறையில் போட்டி தீர்ப்பாளராக பங்கு பற்றிய எமது ஆசிரியர்களான சுசான் அண்ணா, வேணுஜா அக்கா, ரஜிதா அக்கா ஆகியோருக்கும் எமது மாணவர் மன்ற போசகர் திரு ஈனா சாந்தகுமார் அண்ணா அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இப்போட்டி நிகழ்வு சிறப்பாக நடைபெற சிறந்த முறையில் மிகவும் அர்ப்பணிப்புடன் ஒத்துழைப்புகளையும் உதவிகளையும் வழங்கிய
தலைவர், செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாக சபை உறுப்பினர்கள், அங்கத்தவர்கள் மற்றும் பெற்றோர்கள், எமது மாவை கிராம உள்ளூர் வெளியூர் உறவுகள் அனைவருக்கும் எமது இதயம் கனிந்த மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, எவருக்காவது நன்றி கூற தவறு விடப்பட்டிருந்தால் அதனை மன்னித்து அவர்களுக்கும் இந்த நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். நன்றி. நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த கொடிகளை இல்ல தலைவர்களும் மற்றும் சனசமூக நிலைய கொடியை எமது சனசமூக நிலையம் மரநிலச்சி மன்றத்தினுடைய தலைவரும் இணைந்து இந்த கொடிகளை இறக்கி வைக்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அனைவரும் இந்த நிகழ்வு நிறைவேறும் வரை அமைதியாக எழுந்து நிற்கும் வண்ணம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நேரம் வேணுங்க. கண்முட வேணாம். அண்ணா சரியா 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 எதுக்குல முடிஞ்சது முன்னுக்கு சரியா